அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது sarang semut பிஸ்கட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் பிஸ்கட் sarang semut செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் 2 கப்பு, அதாவது 235 கிராம். கஸ்டர்ட் மாவு 1 கப்பு 133 கிராம். சோள மாவு 113 கிராம் 1 கப்பு. ஐசிங் சுகர் 115 கிராம் 3/4 கப்பு. 250 கிராம் மர்கரீன். 1 டீஸ்பூன் எசன் வெண்ணிலா. ஓகேவா, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி செய்யலான்னு முத 250 கிராம் மர்கரீனி நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா அடிக்கிட்டோம். ஓகேவா, நல்லா சுத்தமாக வலிச்சு எடுத்துடுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம விக்ஸ் வச்சு நல்லா அடிக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா அடிங்க. இது கூட நான் ஐசிங் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தீனி நல்லா கரையணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஐசிங் சுகரும் மர்கரீன் நல்லா அடித்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, அடுத்தது சோள மாவு சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா, இப்போ சோள மாவு எல்லாத்தையும் அப்படியே போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. ஓகேவா, ஒரு ஜாம் மறந்துட்டேன், எசன் வெண்ணிலா மறந்துட்டேன். இதில் ஒரு மூடி எசன் வெண்ணிலா நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. ஓகேவா, இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கஸ்டர்ட் மாவு போட போகிறோம். 1 கப்பு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க போட்டுட்டு. ஓகேவா, இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், இதில் நல்லா மிக்ஸ் பண்ண முடியல, ரொம்ப கிராஸ் ஆகிடுச்சுல, அதனால் இதை எடுத்து நம்ம கை பாய்க்கலாம். ஓகேவா, நம்ம இப்போ கை பாய்க்க போகிறோம். இதை பாருங்க, கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி எப்பயுமே சொல்லுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக போடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு எப்பயுமே கையில் ஒட்டக்கூடாது. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் பிணைஞ்சி முடிச்சிட்டேன். பாருங்கள், கையில் ஒட்டலை. நான் மொத்தம் 2 கப்பு மாவு எடுத்தேன். இப்போ 1/2 கப்பு மாவு தான் இருக்குது. ஓகேவா, நான் கிட்டத்தட்ட 1/2 கப்பு மாவு போட்டிருக்கேன். நீங்களும் இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக போட்டுறாதீங்க, இல்லைன்னா மாவு கிராஸ் ஆகிரும். இந்தமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா கணக்காக வரும். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கொண்டா மூடி வச்சிடலாம். நான் கப் எடுத்துருக்கேன். ஓகேவா, நான் டெக்கரேஷனுக்கு மேலே தூவுறதுக்கு கலர் ஸ்ப்ரிங்கிள் எடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நான் இந்த மாதிரி திருவுத்து பாய்க்கிறேன். இது நீங்கள் பேக்கரி கடையில் கேட்டால் கிடைக்கும். இதை வச்சு தான் இப்போ நம்ம திருவ போகிறோம். ஓகேவா, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நம்ம திருவ போகிறோம். இந்த மாதிரி ஓட்டை உள்ளதை எடுத்து நீங்கள் திருவிக்கலாம். கொஞ்சம் பெரிய ஓட்டையாக வச்சு திருவுங்க. இது பாருங்க, நான் திருவுறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் திருவிட்டு வரணும். திருவிட்ட பிறகு நீங்கள் ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் அள்ளி கூட இந்த கப்பில் வைக்கலாம். இந்த மாதிரி திருவிட்டே வாங்க. ஓகேவா, நல்லா திருவுங்க.
ஓகே விவர்ஸ், இப்போ பாருங்கள் நான் திருவி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நம்ம அடுக்கி வச்சு இந்த கப்பு இருக்குல்ல, இதை வந்து நம்ம கரண்டியில் வச்சு அள்ளி போட போகிறோம். ஓகே விவர்ஸ், இப்போ பாருங்கள் நான் திருவி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. சின்ன கரண்டியால் வந்து அந்த கப்பில் அள்ளி வைங்க. ஆனால் கப்பு நிறையா இருக்கணும், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இது மாதிரி அள்ளி அள்ளி வச்சுட்டு வாங்க, கணக்காக வரும். அமுத்தக்கூடாது, அமுத்துட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்காது. அமுத்தாமே போடணும். தொடர்ந்து இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, ஸ்ப்ரிங்கிள் மேலே போட போகிறோம். உங்களோட விருப்பம், நீங்கள் என்ன மாதிரி போட போகிறீங்க ஸ்ப்ரிங்கிளை, அது என்ன வேணுமாலும் நீங்கள் மேலே தூவிக்கலாம். ஓகேவா, நான் கலர் ஸ்ப்ரிங்கிள் மேலே தூவிட்டுருக்கேன். ஓகேவா, தொடர்ந்து இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் மேலே வந்து கலர் ஸ்ப்ரிங்கிள் தூவி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். 160 செல்சியஸ் 15லேருந்து 20 நிமிஷம். வாங்க பேக் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து அவனு 5 நிமிஷம் சூடாக்கிட்டேன். இப்போ நம்ம வச்சு வேக வைக்க போகிறோம். ஓகேவா, 160 செல்சியஸ் 15 நிமிஷம். இப்போ பாருங்கள் பிஸ்கட் வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். சராங் செமூட் பிஸ்கட்டு நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் தீபாவளி நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. சுவையான சராங் செமூட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.